இந்த படுவாவி சந்தோஷமல்ல தன் காதிலே தெரிவது கர்ப்பத்தோடு பதிவாத்து விட்டு இந்த பட்டுக்கு துட்டு காசு வைத்து மகன் மேலாசு வைத்த அல்லவா இந்த பொன்பொருளை எடுத்துக்கிட்டு ஓடி போன்னு சொல்லி என்ன கர்ப்பத்தோடு சட்டவரப்படுவாவி என்ன அடித்து துன்புறுத்தி என்ன பெற்றதோரி தாயி கதி நேரக்கூடாது. தாயோடும் தந்தையோடும் சீரும் சிறப்பும் ஒரு பிள்ளை வாழ வேண்டும் என்றால் வாழணும். இல்லாத போய்விட்டால் அந்த பிள்ளை தாரா பறக்கும் போதே கொண்டு விட்டு ஒரு தாய் தந்தை இறந்து விட்டால் ஒரு பிள்ளை இப்படி கஷ்டப்படுவது கிடையாது. என்னை பெற்று எடுத்து இந்த வீட்டிலே போட்டு குடியிருக்க எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்தபடுவாவி அம்மா ஆறு மனசு வச்சா அது என்ன நடக்கும்
இந்த சண்டாள படுவாவி என்ன போட்டு போனதால் அத்தனையும் பிறந்து பொறுத்து இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியான வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த கர்ப்பத்தோடு இருக்கும் போது பொண்ணுக்கும் பொருளுக்கு ஆசை வச்சியா வீட்டுக்கு வச்சாருன்னு சொல்லி என்ன அடித்து குதித்து கர்ப்பத்திலே காலால மிதித்து இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அடித்து சொல்றாங்க. இந்த வாழை குடிசையில தங்கியிருந்து குடிசையிலே விட்டு விட்டு போனா அந்த குடிசையில தங்கிக்குவான்னு சொல்லி இந்த குடிசையும் குளித்து இந்த அம்மா விட்டு போனீங்க. நீ சேர்த்து பிறக்கிற நேரத்துல தலையில எழுதின எழுத்து யாராருக்கு என்ன விதியோ அதுதான். பறக்கக்கூடிய நேரத்திலே பிரமதேவனை எழுதினதான் அன்னைக்கு எழுதி வச்ச தலையில தான் எழுதி தான் ஓட்டால மாறி எழுதி தலை ஓட்டால் மாறி மண்டையில தான் எழுதி அங்க மயிலால் மறைச்சார் பாவி இப்படி தாண்டி வானிலை எழுதி வச்சால கடவுளே சொல்ல மனமு வல்ல சோறு என்றாதிரே எத்தனை பேர் என்ன பெத்து போட்டுட்டு போய் உலகத்துல தாய் இல்லாத பிள்ளையா இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒன்றுக்கு வீட்டுக்கு நின்று விளைவிக்க கூடாதுன்னு காலால் கூடிய வேலையை கையால் செய்து பார்த்துக்கிறது.
எட்டி எட்டி உதித்து பட்டுக்கும் துட்டுக்கும் பொண்ணுக்கும் ஒழுக்க ஆசைக்கு வீட்டுக்கு நீ மருமகளா வரணும் வந்து அடித்த கடியனால அங்க புண்ணானோ அடித்த கடியனால அங்க புண்ணானோ உழைச்ச ஒளியினாலே எவரவர் என்ன செய்யறாரோ அவரவர் அதை அனுபவிக்கிறார். கர்ப்பத்தோடு உதைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது குடிசையை கொளுத்துறாருல்வா, இங்க இருந்து வாழ்வதை விட சாவரதே மேலும். இந்த புள்ளைய பெத்து இது பக்கம் ஒரு பக்கம் போய் கஷ்டப்பட்டு அப்பா யாருன்னு தெரியாத கடந்து 4 பேர் 4 வார்த்தை சொல்லி அடித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல பிச்சு எடுத்து அந்த குழந்தை என்ன சொல்லு, இந்த படுவாவி என்ன பெத்தால இப்படி கஷ்டப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாலும் உலகத்துல சொல்ல மாட்டார்களா? காடு இருக்கிறது, இந்த காட்டை பக்கம் சென்றா காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் நம்மளை எடுத்து சாப்பிட்டுட்டோம், பசி ஆறிட்டோம், நம்ம காட்டிலேயே போய் சாப்பிடுவோம். கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதான் சொன்ன அந்த காலத்திலேயே யாருமே இல்லாதவருக்கு ஆண்டவன் தான் துணையம். பார்த்தாயா என் கைவில கம்மனே கட்டுப்பட முடியாது ஊருக்கு அறிவா. என்னதான் என்ன வார்த்தை தான் இந்த நேரத்துல படிப்பீங்க சொல்லுங்க. அவரு போறாரு, நீங்க பஜா குந்திருக்கலாம், அவரை தூக்கியா கொண்டு கூட சொல்லுது. இந்த காட்டிலே பார்த்தாய ஒரு காளியம்மன் கோயில் இருக்கிறது. காளியாத்தா எனக்கு கர்ப்ப வேதனை எடுத்து விட்டது, வைத்தாவாலி கூறியாவா இந்த கர்ப்ப வேதனோட காட்டுல கத்தி கலர்னு குழந்தை பிறக்கணும் போல் இருக்கிறது. எனக்கு யாருமே தொடர்பு கிடையாது. இந்த காளி அம்மன் இருக்கிறாயே, உன்னுடைய ஆலயத்துக்கு வந்தோட எனக்கு வைத்து உன்னுடைய அருளானது குழந்தையானது எப்படியாவது பிறக்கலானா? அது என்னைய பஞ்சாயத்து கலியம்மா, எப்படியாவது உன் உருவத்தை மாற்றி ஒரு மருத்துவச்சா வந்து இந்த குழந்தைய தாய் வேற பிள்ளையா வேறையா தனியா என்ன பிரிச்சு கொடுத்துட்டா நீ சக்தி வாய்ந்த காளியம்மன் தான் இல்லையா? உன் ஆலயத்திலேயே உயிரை மடித்துட்டு காளியம்மா
சொல்லுவாங்க, ஒரு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். யாருமே இல்லாதவனுக்கு ஆண்டவன் தான் தோணுன்னு சொல்லுவார்கள். உன் காளியம்மா ஆலயத்துக்கு வந்த என் குழந்தை வேற தனிவரைய பிரித்து விட்டார். சாமான தட்டு தான் தங்கிட்டு இருக்குது. வயிற்று பெரியவங்க மொத்தி விட்டுருவாங்க. சட்டமா ஒண்ணு கிடக்கு அப்படியே குண்டமை இடிச்சு காயாத்தா இந்த பிள்ளை அழுது பிறந்து விட்டதல்லவா, இந்த குழந்தையே உன் காலையில போட்டுறேன். என் உடல் எல்லாமே ஜோதகமா இருக்கிறது. நீங்க பாருங்க குளிச்சு என் உடம்ப சுத்தம் செய்துவிட்டு அந்த பக்கம் இங்க தெரு சென்று பிச்சையானது எடுத்து சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு பால் கொடுக்கும். எந்த ஜாதி வந்து முகவரியில பத்தி அதனால